ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பேசும் நூலகம் நிகழ்ச்சியில் நம்ம அறிவுபூர்வமான தகவல்கள், விந்தையான செய்திகள் சொல்லிட்டு நிறையா சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிப்பாளர்கள் பற்றியும் நம்ம பேச போகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் முதலாவதாக உங்ககிட்ட என்ன தகவல் தெரியுமா சொல்ல போகிறேன். அதாவது மனித இனத்தை தவிர வேற்று கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் வேற்று கிரக வாசிகளை பற்றி இப்போ ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வேற்று கிரக வாசிகள் அப்படிங்கிற இனம் நட்சத்திர கூட்டங்கள்லையோ இல்லைன்னா மேக கூட்டங்கள்லையோ இருக்கக்கூடியக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட புத்தகத்தில் சொல்லியிருக்கிறதுனால இப்போ அதை பற்றி ஒரு அதிர்ச்சி கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் வேற்று கிரக வாசிகளை நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்க இல்லையா, அவர்கள்ட்டெல்லாம் கருத்துக்களை வாங்கி அதை வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, வேற்று கிரக வாசிகள் இருக்கிறாங்க அப்படிங்கறத உறுதி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தன்னிட்ட இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த நேரத்தில் ஒருத்தர் நான் வேற்று கிரக வாசிகளை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நமக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலையும் கொடுத்திருக்கிறாரு. சரி, ரொம்பவே அழகாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வேற்று கிரக வாசிகள் இருக்கிறாங்களா, சரி அவங்கள பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அவங்க யார் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேசிட்டு இருந்தோம். அதாவது நான் வேற்று கிரக வாசிகளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் தெரியுமா சொல்லியிருக்கா, அதாவது நான் இல்லை, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கிலாந்து அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா, அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் 1958 1992 வரையிலான காலகட்டம், அதாவது 34 ஆண்டு காலம் அங்கு பொறியாளராக பணியாற்றியவர் தான் இவர். அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாசாவோட 650 திட்டங்கள்லையும் இவரோட பங்களிப்பு இருக்குது. இவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேற்று கிரக வாசிகளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் 1991 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கென்னடி விண்வெளி மையத்திலேருந்து நாசாவோட விண்வெளி திட்டம் ஒன்றை 27 அங்குல மானிட்டரில் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 அமெரிக்க விண்வெளி வீரர்களோட சுமார் 9 அடி உயரமுடைய வேற்று கிரக வாசி ஒருவர் கலந்துரையாடி இருக்கிறத இவர் பார்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், கண்டிப்பாக அது 9 அடி உயரமுடைய ஒரு வேற்று கிரக வாசி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வியப்பில் ஆழ்த்தினார். அவர் பார்த்த வேற்று கிரக வாசிக்கு 2 கைகள், 2 கால்கள், 2 பாதங்கள் இருந்ததான். அது மட்டும் இல்லை, மெல்லிய தேகம் தலையுடன் இருப்பதை அவர் பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வேற்று கிரக வாசிகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, வேற்று கிரக வாசிகளை தான் பார்த்ததா சொன்னது யார் அப்படின்னா, மெக்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு. சரி, இவர் பார்த்தேன்னு சொன்ன வேற்று கிரக வாசி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, 2 கால்கள்ல மனிதனை போன்ற தோற்றத்தோட நின்றதை இவர் பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இவர் சொன்ன இந்த கருத்து ஒருவேளை வேற்று கிரக வாசி மனிதன் போன்ற தோற்றத்துல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, இது குறித்த தகவலை முதலாக அவர் எப்ப தெரியுமா தன்னோட வலைத்தளத்துல வெளியிட்டாரு, 2008 வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் அதற்கு உண்மை அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஆராய்ச்சிகளுக்கான ஆய்வுகளையும் அவர் தான் மேற்கொள்ள போறதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட உள்ள சான்றுகளையும் அவர் இந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட வலைத்தளத்துல போட்டுட்டே இருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தரும் தான் விண்வெளி ஆராய்ச்சியின் போது வேற்று கிரக வாசியை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அது யாரு அப்படிங்கறத சொல்றேன். அதாவது இவரோட நெருங்கிய நண்பர் தான் யார் அப்படின்னா எட்கர் மிட்சல். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1940 வேற்று கிரகங்கள்ல இருந்து வந்தவர்கள் போட்டு சென்ற பொருட்களை தாம் பதிவு செய்து வச்சிருப்பதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தானும் வேற்று கிரக வாசிகளை பார்த்திருக்கிறேன். அவர்களும் எப்படி அந்த வேற்று கிரக வாசிகள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா, 2 கைகள், 2 கால்கள், 2 பாதங்கள், அப்புறம் மெல்லிய தேகம் போன்ற அமைப்போட தான் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவங்க மனித தோற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா தான் இருந்தாங்க அப்படிங்கறதை இவரும் சொல்லியிருக்காரு. சரி, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இப்ப ஆராய்ச்சிகளை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள்ல தான் தெரியும் வேற்று கிரக வாசிகள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்களா, சரி அவங்க உண்மையிலே அவங்க சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வேற்று கிரக வாசிகள் பயன்படுத்தின பொருட்களா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கறதை நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதாவது சேவல்கள் இருக்கு இல்லையா, இன்னும் கிராமங்கள்ல சேவல்கள் கூவுறதை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொழுது விடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்கிற வழக்கம் இருக்கு. இந்த சேவல்கள்ல கருப்பு சேவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்கு. இந்த இனம் இப்போ அழியக்கூடிய தருவாயில இருக்கு. சரி, இந்த கருப்பு சேவல் இனத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு கேக்குறீங்களா?
அதாவது நார்மலா உள்ள சேவல் மாதிரி இதுவும் அத எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து காலையில எழுந்தோனே அப்படி கூவுமா. கூவுன உடனே அந்த பகுதியில உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்களாம். இப்போ அந்த சேவல் இனத்துல வந்து ஏதோ ஒரு நோய் தொற்று வந்ததுனால வந்து இப்போ இந்த சேவல் இனம் வந்து அழியக்கூடிய தருவாயில இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சேவல் இனத்துல வந்து என்ன ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு அப்படின்னா, இந்த சேவல் வந்து பார்க்கறதுக்கு வெளியவும் கருப்பா இருக்கும். அதே நேரத்துல வந்து அதோட உட்பகுதியும் வந்து கருமை நிறத்துல வந்து காணப்படுதாம். சரி, இந்த சேவலுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அதாவது இரவு நேரங்கள்ல இந்த சேவலை பார்த்தோம் அப்படின்னா கரும்பச்சை நிறத்துல வந்து காட்சியளிக்குமா. அப்படி பார்க்கறதுக்கு இந்த சேவல் ரொம்ப அழகா இருக்குமா. இதோட அழகுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து வேட்டையாடிடுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த சேவல் இனம் வந்து இப்போ அழியக்கூடிய தருவாயில இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்காக வந்து ஜெர்மன் அரசாங்கம் வந்து நிறைய, அதாவது ஜெர்மன்ல தான் அந்த சேவல் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஸோ அதுக்காக வந்து நிறைய அதாவது திட்டங்கள்லாம் நிறைய எடுத்துட்டே இருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த சேவல் இன்னொரு பகுதியிலையும் அதிகமாக இருக்கு. அதாவது அமெரிக்கால கிரீன்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி பண்ணை இருக்கு. அந்த பகுதியில் இந்த சேவலை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த சேவல் இனம் வந்து அழியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த சேவல் வந்து அதாவது அழகா மட்டும் இல்ல, ரொம்ப அறிவானதும் கூடயாம். மற்ற சேவல்களெல்லாம் விட இது என்ன பண்ணாது அப்படின்னா, மற்ற சேவல்கள்லாம் சண்டை போட்டுச்சு அப்படின்னா இந்த சேவல் மட்டும் என்ன பண்ணும்னா அமைதியாக அதை நின்று பார்த்துட்டே இருக்குமா. மற்ற எந்த ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தலை கூட இது வந்து பண்ணாதான். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து நான் வந்து என்ன சனிமா சொல்ல போறேன் உங்ககிட்ட, அதாவது மனிதர்களுக்கு வந்து பொழுது விடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றது வந்து சேவல் தான். ஆனா இந்த சேவலுக்கு வந்து இப்பொழுது ஒரு நாட்டில் வந்து விடிவு காலம் வந்து பிறந்திருக்கு. அது என்ன சேவல்களுக்கு வந்து விடிவு காலம் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? அதாவது அந்த நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது முட்டையிலேருந்து சேவல், அதாவது முட்டையிலேருந்து குஞ்சுகள் வந்து வெளிவந்த உடனே அது சேவல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனோடனே அந்த குஞ்சுகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அழிச்சிருவாங்க. அது எங்க அப்படின்னா ஜெர்மனியில தான். இப்போ வந்து அந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் சேவல்களை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து அப்படி சேவல்களை அவங்க வந்து அழிக்கிறாங்க தெரியுமா? அதாவது சேவல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டையிடாத ஒரே காரணத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேவல்களை வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க அழிச்சிருந்திருக்காங்க. என்ன ஒரு கொடுமைச்ச, தாங்கவே முடியலல்ல. அந்த சேவல் இனமே வந்து இப்போ அந்த நாட்டில் வந்து அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முட்டையிடாட்டாலும் பரவாயில்ல, சேவல்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேவல்களை வந்து கொல்றதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. சரி, சேவல்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ண முதல் நாடு வந்து ஜெர்மனி தான். இது வரைக்கும் எவ்வளோ தெரியுமா சேவல்கள் வந்து அந்த நாட்டில் வந்து கொல்லப்பட்டிருக்கு? 4.5 கோடி சேவல்கள் வந்து இதுவரைக்கும் வந்து கொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து சேவல்களை வந்து அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து நோபல் பரிசுகள்லாம் வழங்குறாங்க இல்லையா? அது வந்து எப்போலேருந்து வழங்க ஆரம்பிச்சாங்க, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோபல் பரிசுகள் வந்து வழங்குவாங்க. இது யாரை வச்சு தெரியுமா அந்த நோபல் பரிசுகள் வந்து முதலாக வழங்க ஆரம்பிச்சாங்க? ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவர் பெயர்ல இருந்து தான் 1901ஆம் ஆண்டு முதல் வந்து நோபல் பரிசுகள் வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவர் வந்து என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாரு? டைனமைட் அப்படிங்கிற வெடிப்பொருளை வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் கண்டுபிடித்த அந்த டைனமைட் வெடிப்பொருளுக்காக தான் அது வந்து சிறந்த ஒரு வெடிப்பொருள் அப்படிங்கிறதுனால 1901ஆம் ஆண்டு முதல் வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்படுது. ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி நோபல் பரிசு வந்து வழங்குவாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு நார்வேலையும், மற்ற பிரிவுகளுக்கான நோபல் பரிசுகள் வந்து ஸ்வீடன்லையும் வழங்கப்படும். அப்படி நோபல் பரிசு கொடுக்குறாங்கல்ல, அதுல ஒவ்வொரு பிரிவுக்கும் கொடுக்கக்கூடிய பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா? ரூபாய் 7,75,00,000 வந்து வழங்குறாங்களாம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து அதாவது இயற்பியல்ல வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க, ஹிக்ஸ் போசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் துகள் அப்படிங்கறத தான் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க. அது ஏன் வந்து அவங்க வந்து கடவுள் துகள் அப்படிங்கறத சொல்றாங்க தெரியுமா? அதாவது பிரபஞ்சம் முழுவதுமே கண்ணுக்கு தெரியாத 16 துகள்கள் வந்து இருக்காம். கண்ணுக்கு தெரியாமல் 17ஆவதாக மேலும் ஒரு துகள் இருக்கணும் அப்படிங்கறத வந்து 1964ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. அது யார் அப்படின்னா 2 பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க. பீட்டர் ஹிக்ஸ் அப்புறம் இன்னொருத்தர் யார் தெரியுமா? ஃப்ரங்கா எங்கல்பர்ட் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த கடவுள் துகள்னு சொல்றாங்கல்ல, இந்த துகள் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த
இந்த துகள் வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த துகள் இன்றி வந்து மனிதர்கள் உட்பட எவருமே வந்து வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து இவர்களோட ஆய்வுகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த துகள்களோட மனிதருக்கு தொடர்பு இருப்பதனால தான் அனைத்து பொருட்களுமே வந்து பூமியில வந்து இப்போ நம்ம எடை பார்க்கும்போது எடை வந்து அதுக்கு வந்து கிடைக்குது. இந்த ஆராய்ச்சிக்காக தான் இவர்கள் 2 பேருக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க. சரி, இவங்க இந்த ஆராய்ச்சிக்காக என்ன தெரியுமா தன்னோட கருத்துக்களை வந்து ஆராய்ச்சியின் போது தெரிவிச்சாங்க அப்படின்னா, இந்த கடவுள் துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துகள் தான் வந்து இயற்பியல் ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே மூலாதாரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொன்னாங்க. இவர்களுக்காக வந்து இந்த ஆய்வுக்காக அவங்களுக்கு வந்து நோபல் பரிசும் கொடுத்தாங்க. இந்த நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட அவர்கள் இருவருமே வந்து இது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்துதான் நான் வந்து உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்ல போறேன். அதாவது உடல் செல்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய மூலக்கூறு பரிமாற்ற தன்மையை நுணுக்கமா ஆராய்ச்சி செய்து 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. அது யாரு அப்படின்னா ராத்மன் மற்றும் W. செக்மன் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இவர்களுக்கு வந்து இதற்காக வந்து நோபல் பரிசும் வந்து கிடைச்சிச்சு. இவங்க வந்து கண்டுபிடிச்சதோட முக்கிய அம்சமே என்ன தெரியுமா, சர்க்கரை நோய், நரம்பியல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள், அப்புறம் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி, இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து அறியறதுக்கு இவர்களோட ஆராய்ச்சி வந்து ரொம்பவே உதவியா இருந்ததுனால இவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா நோபல் பரிசும் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லை, இவர்கள் வந்து இது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த தடவையும் நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சியிலே வந்து இன்னும் அதிகமாக பண்ணி அடுத்த நோபல் பரிசையும் பெறுவோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை ரொம்பவே அழகாக பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்துக்களை live@mugilab.com அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். நன்றி நேர்களே.